இப்போ ரெண்டு நம்பர் இருக்கு 5 + 7 ரெண்டு நம்பருமே நேர்மறை, அதாவது பிளஸ்ல இருக்கு, பாசிட்டிவ். சரிங்களா? ஸோ அப்போ ரெண்டு நம்பருமே பாசிட்டிவா இருந்தா நம்ம எழுதக்கூடிய போது கூட்டும் போது 5 + 7 என்ன எழுதுவோம்? 12. 12க்கு முன்னாடி என்ன சிம்பிள் போடுவோம்னா பிளஸ். அது போடலாம், போடாமே இருக்கலாம். இது 1 கூட்டினாலும் சரி கழிச்சாலும் சரி. இதுவே செகண்ட் திங். அப்படியே கழித்தல் சொல்றேன் அந்த சைடு, வெயிட் பண்ணுங்க. 1 இதே மாதிரி ரெண்டாவது -5. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். -5 + -7 கூட்டினா என்ன வரும் அப்படின்னா சேம் திங். ரெண்டுமே மைனஸ்ல தானே இருக்கு. ஸோ அப்போ -12. கன்ஃபியூஸ் ஆகாம புரிஞ்சுக்கணும். ரெண்டு நடுவில் கூட்டல் இருந்தா கூட்டலாம். கூட்டும் போது என்ன விஷயம்னா குறி ஒரே மாதிரி இருக்கணும். சரிங்களா? மெயினா என்ன பண்ணணும் அப்படின்னா குறி சேமா இருக்கணும். சிம்பிள், குறினா சிம்பிள், சேம் சிம்பிள் ஒரே மாதிரியாக இருந்தால் இரண்டு எண்களையும் கூட்டி இரண்டு எண்களுக்கு முன்னால் என்ன குறி உள்ளதோ அந்த குறியை அப்படியே எழுதணும். 1. இப்போ வேற வேற குறி அடுத்து பார்க்க போறது பாருங்க. 3, 4. இப்போ மூணாவது கொஸ்டின் 5 பிளஸ் தான் இருக்கு நடுவில், ஆனா இது -7 இல்ல. நாலாவது -5 நடுவில் பிளஸ் தான் இருக்கு, இங்க +7. இதுக்கு இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா பொறுமையா கவனிங்க. இது என்ன பண்ணும்? ஒரே குறியா இருந்தா முதல் கூட்டிடணும், எதுவுமே பார்க்கக்கூடாது. கூட்டிட்டு ரெண்டுக்கும் ஒரே குறியா இருந்தால் அதே குறியை இங்கே போட்டுற போறோம். ஆனா வேற வேற குறியாக இருந்தால் நடுவில் பிளஸ் தான் இருக்கு, ஒன்று பிளஸ்ல இருக்கு, இன்னொன்று மைனஸ்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா கழிக்கணும். 7ல் 5 கழிச்சா எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். ரெண்டு நம்பர் இருக்கா, டிஃபரன்ஸ் பாருங்க. 7ல் 5 கழிச்சா 2. இதுல பெரிய நம்பரோட குறி எது? பெரிய நம்பரோட குறி மைனஸ். அப்ப முன்னாடி மைனஸ் போட்டுறோம். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, நடுவில் பிளஸ் தான் இருக்கு. 7, 5 டிஃபரன்ஸ் என்ன? 2. இதுல பெரிய நம்பரோட குறி என்ன வருது? பிளஸ் இருக்கா? அப்ப +2. இந்த ஆன்சர் புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கூட்டல் கழித்தல் ஈஸி.